அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 20 வந்து சங்கீதா மேடம் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க டிவோர்ஸ் கேஸுக்கு. சரிங்களா? ஏப்ரல் 20க்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் வந்திருந்தா எலெக்ஷன்ல எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் கேஸுக்கு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸுக்கு அப்புறம் தான் வந்து எலெக்ஷன் டேட்டே வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சங்கீதா மேடம் வந்து ஏதாவது ரிவேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது வந்து பிரஸ் மீட்டோ எவிடன்ஸோ 20 வந்து காமிச்சாங்கன்னா கண்டிப்பா 23 ஓட்டு போடுறவங்க மைண்ட் செட்டு பாதி பேர் மாறிடும். அதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. அதனால வந்து சங்கீதா மேடம் வந்து எப்படின்னு தெரியல. அவங்க வந்து ரிவேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லாட்டி வந்து விட்டுருவாங்களான்னு தெரியல. சரிங்களா? 20 வந்து போறாங்க கோர்ட்டுக்கு டிவோர்ஸ் கேஸுக்கு. அன்னைக்கு எங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டாங்களோ, பிரச்சனை பண்ணாலும் சரி, ஏதாவது எவிடன்ஸை காட்டினாலும் சரி, வர்ற ஓட்டு கம்மியாயிரும். 23 நமக்கு வர வேண்டிய ஓட்டு வந்து கம்மியாயிரும். அதனால வந்து 20 என்ன நடக்க போகுதுன்ட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே பீதியில இருக்காங்க. டிவிகே காரங்களும் சரி, விஜய் ஃபேன்ஸும் சரி, சங்கீதா மேடம் வந்து ஏதாவது பண்ணிடக்கூடாது, எதுவும் எவிடன்ஸ் காமிச்சிடக்கூடாது, எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, வர ஓட்டு வராம போயிடும் அப்படின்ட்டு இந்த 20 எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 20 வந்து ஓட்டு ஹியரிங்காண்டி சங்கீதா மேடம் வந்து வராங்க. ஃபாரின்ல இருந்து, லண்டன்ல இருந்து வராங்க. சரிங்களா? சென்னையில தான் இருக்காங்களா, லண்டன்லாம் இருக்காங்களா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா 20 கண்டிப்பா கோர்ட்டுக்கு வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.